ஹாய் ஆல், மட்டன் தம் பிரியாணி பார்க்கலாமா? மட்டனை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு உப்பு, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி, புதினா சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு 5 to 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஹோல்கரா மசாலா தாளிச்சிட்டு நல்லா 3 கைப்பிடி ஸ்லிம்மாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா சுருள வதக்கிடுங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போது தக்காளி, பச்சை மிளகா, புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதில் பெருசாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வதக்கிற ஸ்டெப் தான் நிறைய இருக்கும். அடுத்தது நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே வேக வச்ச கறி மட்டும் சேர்த்துட்டு இது கூட உப்புத்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துடலாம். இது கூட ஒரு குழிக்கட்டி தயிர் சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ மட்டன் வெந்த தண்ணியை அரிசிக்கு தகுந்த தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ அரிசியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ரெண்டும் சமமாக வரும்போது எலுமிச்சம்பழம், நெய், புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒன்றுக்கு ஒன்று சமமாக வந்த பிறகு 10 நிமிஷம் தம் போட்டு இறக்குனிங்கன்னா நல்லா பொலன்னு அருமையாக உதிராக டேஸ்டியான ஜூஸியான மட்டன் தம் பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.